வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிக் பாஸ் வீட்டுக்குள்ள எக்ஸ் கண்டஸ்டன்ட்ஸ் 3 பேர் வந்து ஒரு பெரிய அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வாரம் வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஒரு டாஸ்க் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே எக்ஸ் கண்டஸ்டன்ட்ஸ் வந்து ஒரு முக்கிய அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுக்குறாங்க. அது கண்டிப்பாக இந்த சீசனோட கண்டஸ்டன்ட்ஸ்க்கு ஒரு பூஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதை அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்களா இல்லையா அப்படின்றத பொறுத்து தான் பார்க்கணும். என்ன அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். முக்கியமாக இவங்க 3 பேர் உள்ளே வரதுக்கு காரணம் என்னென்னா, இந்த சீசன் அந்தளவுக்கு போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா ஒரு ஹைப் தேவைப்படுது. அண்ட் தென் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கிராஃப் வந்து ஒரு பீக்கில் அடிக்கிறதுக்கான ஒரு சில விஷயங்கள் தேவைப்படுது. அதனால் எக்ஸ் கண்டஸ்டன்ஸை உள்ளே இருக்கிறாங்க. இப்போ தான் வைல்ட் கார்டு உள்ளே வந்தாங்க. ஆனால் வந்து படப்படப்படன்னு வச்சு புஷ்ஷுனான மாதிரி இருக்குது. பட் இவங்கள உள்ளே அனுப்புறதுக்கு முக்கியமான காரணம் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இந்த வருஷத்தோட ஒரு ரீச் இல்லையோ அப்படின்றது என்னோட கணிப்பு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வார டாஸ்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆஹா ஓஹோ ஹோட்டல் டாஸ்க். ஹோட்டல் டாஸ்க் தான் வந்து இருக்குது. ஸோ எல்லாருமே வந்து பணியாளர்களாக இருக்காங்க. கெஸ்ட் வந்து 3 பேர் வந்திருக்காங்க. தீபக், மஞ்சரி அண்ட் தென் தேஷ்பாண்டே 3 பேரும் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே கெஸ்ட்டாக வந்திருக்காங்க ஹோட்டலுக்கு. ஸோ இவங்கள நல்லபடியாக கவனித்து அனுப்புறது தான் இவங்களோட முக்கிய டாஸ்க். அதுக்கப்புறம் லிவிங் ஏரியாவில் பிளாஸ்மா முன்னாடி நின்று ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து சொல்கிறாங்க. இந்த பர்டிகுலர் டாஸ்க் வந்து ரொம்ப 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 முக்கியமான டாஸ்க் உங்களுக்கு அப்படின்ற மாதிரி தீபக் சொல்கிறாரு. உடனே அது கண்டினியூஷனாக வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரியங்காவும் பிக் பாஸ் சீசன் 9 வந்து வேறு ஒரு ரெஸ்பான்ஸை பெறணும் அப்படின்னா ஒரு இதை மாற்றுறதுக்கு இது வரைக்கும் வந்து கத்துறாங்க, ஒரு மரியாதை இல்லை, டெக்கோரம் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து வெளியே பேசப்படுது. அதெல்லாம் மாற்றுறதுக்கான ஒரு சான்ஸ் உங்களுக்கு வந்து இருக்குது இந்த டாஸ்க் மூலமாக. ஸோ நீங்கள் நல்லா பண்ணணும் அப்படின்றத வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டாக வந்து சொல்கிறாங்க. இதை கேட்ட எல்லா கண்டஸ்டண்ட்டும் வந்து அவங்களோட பெஸ்ட்டை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி தயாராகிறாங்க. அண்ட் தென் ஒவ்வொருத்தர்கிட்டையும் இருக்கிற திறமையை ஹோட்டலுக்கு வந்த கெஸ்ட்டுக்கிட்ட காமிக்கிறாங்க. அண்ட் தென் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான திங்ஸ் எல்லாம் வந்து பண்ணுறாங்க. பட் இது வந்து எந்த சண்டையும் இல்லாமல் எந்த சச்சரவும் இல்லாமல் போகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ எக்ஸ் கண்டஸ்டன்ட்ஸ் உள்ளே வந்தது முக்கியமாக ஒரு வேறு லெவல் ஒரு மூவ் அப்படின்னே சொல்லலாம். ஸோ எந்த அளவுக்கு இவங்க பார்ட்டிசிபேட் பண்ணி உள்ளே இருக்கிற கண்டஸ்டன்ஸை ஊக்குவிக்கிறாங்க. அண்ட் தென் அவங்களுக்கு வந்து டீச் பண்ணுறாங்க எப்படி பிக் பாஸை விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ், பாய்.